அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. தை மாதத்துடைய சிறப்பான பலன்களை எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் எப்படி சிறப்பான விஷயத்தை, சிறப்பான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இதில் நிறைய பேர் ஜோதிடம் சார்ந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அனைவருமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிங்க. தொடர்ந்து பயணிப்போம். மாசி மாதத்துடைய பலாபலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 2025 மிக சிறப்பாக மாசி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்ச் மாதம் அப்படிங்கும்போது 3வது மாதங்க. பங்குனி 17ஆம் தேதி தான் முடிவுக்கு வருது. அப்போ இந்த 31ஆம் தேதி வரையும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 14/3/2025 மாசி 30ஆம் தேதி மிக சிறப்பான ஒரு மாங்கல்ய நோன்பு, சரடெல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பெண்கள் நம்ம நல்ல கட்டுக்கழுத்தியாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு காருடைய நோன்பு கொண்டாடுவாங்க. இதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. சத்தியவான் சாவித்திரி இந்த வரலாறை படிக்கணும். நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கௌரி பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான அமைப்பு இந்த மாதம் வருது. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை படிக்கும் பொழுது பெண்கள்லாம் எப்படி தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறது, கணவனை மதித்து நடக்கிறது எப்படி அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் கடைசியில் வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகைம்பாங்க. இப்போ நம்ம தமிழ் மாதமான சித்திரையில் பஞ்சாங்கமெல்லாம் வாசிப்போம். அதுபோல் தெலுங்கு வருட பிறப்பும் இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பங்குனி 16ஆம் தேதி வருதுங்க. அப்போ தமிழ் மாதமான மாசியும் பங்குனியும் இணைந்து வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே கிரகங்கள் கோச்சாரத்தில் மாறும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் வருடக்கோளாகவும் மாதக்கோளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அற்புதமான விஷயங்க. ஏன்னா ஒரு விஷயம் மாற்றத்துக்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் தராதரத்தை உயர்த்துவதற்கு அது உதவாதா அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த ராசியுடைய அமைப்பு. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்விதமான பலன்களை நமக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற கோச்சார ரீதியாக ஒரு பொது பலன் தான் இது. அதை நீங்கள் நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்கும்போதும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கும் பொழுதும் எனக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்குது, இது கரெக்டாக இல்லையாங்கிற இந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்பை வச்சு தான் கேந்திர திரிகோண பாவகத்திலெல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது அது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்ச் மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 3 விதமான கோள்கள் மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது வருடக்கோள்களாக மாறுது இடம் பெயர்ந்து. அதில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. அதனையும் சேர்த்து மார்ச் மாதத்துடைய பலாபலனை இனி வரும் ஒவ்வொரு வீடியோவிலையும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம பார்ப்போம். ரொம்ப அற்புதமான மாதமாக மார்ச் மாதத்துடைய பலாபலனை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும்போது 2 மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய இணைவுகள் வரும். காலதேவனுக்கு 5ஆம் பாவகம் சிம்மம். சிங்கம் போல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியும். சிலர் அடுத்தவங்களுடைய உழைப்புலையோ
அடுத்தவங்களுடைய உதவியோடையோ இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க சிம்மராசியில். இந்த வீண் வரட்டு கௌரவம் பலம் பார்த்துக்கிட்டு வாயிலேயே வடை சுடுறதும்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்களும் சிம்மராசியில் இருக்காங்க. ஏன்னா அடங்காதவனா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தனக்கே தற்பெருமை பேசக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க. பல விஷயங்களை நம்ம மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து ஒரு 4-5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கைன்னுபாங்க. ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயினில் அப்படியே நெருக்கலாக இருக்குது, ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, மக்கள்லாம் கூடக்கூடிய அமைப்பு. ஏன் இப்போ இந்த தைப்பூசத்துக்கு ஒவ்வொரு முருகன் கோயிலையும் பார்த்திங்கன்னா அத்தனை மக்கள் அலை மோதுறாங்க. அப்போ இந்த மக்கள்லாம் நெரிசல் மாதிரி இந்த கிரகங்கள் நெரிசி உட்காராங்க. அப்போ என்ன ஆகும், எந்த கிரகம் எதற்கு நம்ம பலன் கொடுக்கறது, என்ன விஷயத்தை கொடுக்க, தடுமாற்றம். இதே தான் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிம்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அது 6-8-12 அமருதா, எந்த பாவகத்தில் அமருது. இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் தான் சிம்மம். அப்போ ஜலராசியான அங்கே போய் நீந்துதா, எல்லாத்துக்கும் நல்ல விஷயத்தை கொடுக்குமா அப்படின்னா காலதேவனுக்கு 12 மறையுது. அப்போ அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களாக கவனமாக இருந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்தே விழிப்புணர்வோடு இருங்க. எந்த விஷயம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிறது, மக்களிடையே பேசும் பொழுது எல்லா விஷயத்திനും, ஏன்னா 2ல் வேற கேது இருக்கிறார். சில விஷயங்களில் குடும்பத்திலே உங்களுக்கு பேர் கிடையாது, குடும்பத்திலேயே நல்ல பேரெல்லாம் வாங்கினதெல்லாம் இப்போ போச்சு. பணவரவு தனவரவு தடுமாற்றமாக இருக்குது. போனதெல்லாம் இழந்ததெல்லாம் மீட்போமா அப்படிங்கிற கேள்வி கூட நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் 29ஆம் தேதி அஷ்டமத்து சனியாக வரப்போகிறார். அது கூட்டு கிரக சேர்க்கையோடு வரப்போகிறார். அதெல்லாம் கவனம் தேவை, அவசியம் பார்த்துக்கணும். ஜாதகத்தை டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. ஜனன ஜாதக கிரகங்கள் எப்படி இருக்குது, கோச்சாரங்கிறது ஒரு 40% தான். என்னங்க மேடம் இவ்வளோ பயப்படுத்துகிறீங்க, உங்களை போய் பயப்படுத்த முடியுமா? நீங்கள் யார், கிங்கில் இருந்தாலும் வயதோட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் மாதக்கோள்கள் பயணிக்கும் பொழுது நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். எதுக்கு? புதிய முயற்சி, புதிய விஷயங்களை நம்ம செய்யலாமா, தொழில் சார்ந்த விஷயத்தை அடுத்த கட்டம் அடுத்த நகர்வு கொண்டு போகலாமா, இதெல்லாம் யோசனைக்கணும்ல. நம்ம பாட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நாளைக்கு எல்லாமே லாஸாக போயிடுச்சு. திருமணம் நீ நல்ல பொருத்தம் பார்க்கணும். இனிமேல் சிம்மராசிக்கு பொருத்தம் நல்லா இருக்கா? பொதுவாக சுக்கிரன் நீச்சமாக இருந்து சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி. இப்போ பேர் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கலத்தர கிரகம் அப்படின்னா என்னதுங்க, சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் நல்லா இருக்கான்னு 2 பேர்த்துக்கும் பார்க்கணும். ஒருத்தருக்கு நீச்சன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒருத்தருக்கு 6-8-12 மறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம விளக்கமாக சொல்லுவோம். ஏன்னா ஆஸ் எ டீச்சர், அதனால் விளக்கமாக இந்த கிரகம் இதனால் பிரச்சனை, இந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, அதை பார்த்துக்கோங்க அப்படிம்பேன். அதனால் நம்ம படிக்கிறதும் சரி, சொல்லக்கூடிய அமைப்பும் சரி, அனுபவம் தாங்க முக்கியம். தினமும் ஒரு 10 ஜாதகம் பார்த்தா கூட 30 நாளைக்கு நினச்சி பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்கிறோம். அப்போ கவனமாக இதை கேட்டுக்கணும், ஏன் எதற்காக அப்படிங்கிறது. அப்போ நமக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகங்கள், கோச்சாரத்தில் வந்து சேரக்கூடிய கிரகங்கள் சில பிரச்சனைகளை அவமானங்களை கொடுக்கும். கடன் ரொம்ப அதிகமாக கடன் வாங்காதீங்க, கஷ்டப்பட்டு அப்புறம் கட்டம் வர மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா சனி பகவானுடைய தொடர்பு வரக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு வச்சு சொல்கிறோம். சிம்மராசி நேயர்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் உண்டு, பயம் வேண்டாம். இது ஜனன ஜாதகத்தில் கிரகத்தோட அமைப்பை வச்சு தான். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் யாராவது பெரியவங்களாம் உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே மருத்துவரை போய் பாருங்கள். மருத்துவ செலவை தரக்கூடிய மாதமாக இருக்குது. படிப்படியாக சில விஷயங்கள் உயர்வை கொடுக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. வெளிநாடு வெளியூர் போகிறீங்களா, போய்க்கிங்க. ஏன்னா இந்த பூர்வ புண்ணியம்பாங்க, சொந்த வீடும்பாங்க, பூர்வீகம்பாங்க, இதிலெல்லாம் உக்காந்துக்கிட்டா சில விஷயங்கள் கிரகங்கள் அந்த சனி பகவான்லாம் என்னென்னா நகரக்கூடிய கோள். அப்போ நகர்ந்து நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும். நம்ம கருமா அங்கே கழிஞ்சிரும், சில தொந்தரவுகளை நீக்கிரும். அதனால் திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தால் தனி கொடுத்தனை வச்சுருங்க. வெளியே போகிறதா வேண்டாமா, எந்த மாதிரி தொழில் சார்ந்த நம்ம பிரச்சனைகளை வந்து சமாளிக்க போகிறோம், இதெல்லாம் நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடிய மாதம்.
கலைத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நட்பு வட்டாரத்தில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். 60% தாங்க. ஏன்னா மறைமுக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் 50க்கு 50 மார்ச் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்மராசி நேயர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாதம். இனி வரும் காலகட்டங்கள் திட்டம் போட்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் வழிபாடு அப்படின்னு எடுக்கக்கூடிய அமைப்பு எதுனா சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனார் கோயில் எங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது. சூரியனாரை போய் ஒரு கோதுமை உணவு தானமெல்லாம் செஞ்சுட்டு தர்மமெல்லாம் செய்யணும் நீங்கள் இனிமேல். அதே போல் பக்கத்துலேயே சுக்கிர பகவான் கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அங்கே போயிட்டு 6 நெய் தீபம் மல்லிகைப்பூ வாசனை மலர் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 இந்த சூரியனார் கோயிலையும் கஞ்சனூர் சுக்கிரனுடைய ஸ்தலத்திலையும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், எந்த நாள் போகணும், எல்லா விஷயமும் சூட்சுமங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழு பலனை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம மாற்றத்தைலாம் ஏற்றத்தைலாம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பரிகாரம் செய்யணும். நம்பிக்கையோடு நீங்கள் டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.